திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து, தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றி விட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம், உன்றிரு வெற்றியில் பங்கெமக்கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும்புகழ் இடையராதும்முடன் பெருக. ஆமீன். கடவுளே, நீர் உம் மக்களை வழிநடத்தி சென்றபோது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. அல்லேலூயா. கடவுளே, நீர் உம் மக்களை வழிநடத்தி சென்றபோது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. அல்லேலூயா. கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன். கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன். இரவில் அயராது கைகூப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்த போது நான் பெருமூச்சு விட்டேன். அவரை பற்றி சிந்தித்த போது என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர். நான் கலக்கமுற்றிருக்கிறேன். என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன். என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது. என் தலைவர் என்றென்னும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ? அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்று போய்விடுமோ? கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ? அல்லது சினங்கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ? அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன். ஆண்டவரே, உம் செயல்களை நான் நினைவு கூர்வேன். முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன். இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை நீ விளங்க செய்தீர். யாக்கோப், யோசேப் என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர்.
இறைவா, வெள்ளம் உம்மை பார்த்தது. வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுட்டது. ஆழ்கடலும் கலக்கமுற்றன. கார்முகில்கள் மழை பொழிந்தன. மேகங்கள் இடி முழங்கின. உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் உடைத்தது. மின்னல்கள் பூ உலகில் ஒளி பாய்ச்சின. மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர். வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிசுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை. மோசே, ஆரோன் ஆகியோரின் கைகளைக் கொண்டு மந்தையென உம் மக்களை அழைத்து சென்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவா, நீர் உம் மக்களை வழிநடத்தி சென்றபோது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுட்டது. அல்லேலூயா. இறைவா, நீர் உம் மக்களை வழிநடத்தி சென்றபோது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. அல்லேலூயா. ஆண்டவர் கொள்கிறார், அவரே உயிரும் தருகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் கொள்கிறார், அவரே உயிரும் தருகின்றார். அல்லேலூயா. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர். உம்மையன்றி வேறு எவரும் இலர். நம் கடவுளைப் போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம். உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன். செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை. அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர். ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்க செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார். தம் அரசருக்கு வலிமை தருவார். தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் கொள்கிறார், அவரே உயிரும் தருகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் கொள்கிறார், அவரே உயிரும் தருகின்றார். அல்லேலூயா. நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. அல்லேலூயா. நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவின் நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் கார் இருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியின் நேர்மையும் அவரது அரியணையில் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலுமுள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்களை பூ உலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. ஆண்டவர் திருமுன், அனைத்து உலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றார்கள். உருவங்களை வழிபடுவோருள் சிலைகள் பற்றி பெருமை கொள்வோரும் வெட்கத்திற்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களை அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரை உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது. யூதாவின் நகர்கள் களி கூர்கின்றன. ஏனெனில் ஆண்டவரே, உலக அனைத்தும் ஆளும் உன்னதர் நீர். அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் நீரே. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூர்கின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையில் நின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளருக்கான ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கான மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களை ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நேர்மையாளருக்கான ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கான மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. அல்லேலூயா. நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. அல்லேலூயா.
ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் அனுமதி பெற்று படிக்கட்டுகளில் நின்று கொண்டு மக்களை நோக்கி கையால் சைகை காட்டினார். மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு பவுல் எபிரேய மொழியில் உரையாற்றத் தொடங்கினார். பவுல், சகோதரரே, தந்தையரே, உங்கள் குற்றச்சாட்டுக்கு நான் கூறப்போகும் விளக்கத்தை கேளுங்கள் என்றார். அவர் எபிரேய மொழியில் உரையாற்றுவதை அவர்கள் கேட்டபோது இன்னும் மிகுதியான அமைதி உண்டாயிற்று. பவுல் தொடர்ந்து கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவிலுள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சகோதரரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவப் பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். பின்பு நான் எருசலேம் திரும்பி வந்தேன். கோவிலில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் போது நான் மெய்மறந்த நிலைக்கு உள்ளானேன். ஆண்டவரை நான் கண்டேன். அவர் என்னிடம், நீ உடனே எருசலேமை விட்டு விரைவாக புறப்படு, ஏனெனில் என்னை பற்றி நீ அளிக்கும் சான்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். அதற்கு நான், ஆம் ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை நான் சிறையில் அடைத்தேன். தொழுகை கூடங்களில் அவர்களை நைய புடைத்தேன். உம் சாட்சியாம் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது நான் அங்கு நின்று உடன்பட்டு அவரை கொலை செய்தோரின் மேலுடைகளை காவல் செய்து கொண்டிருந்தேன்.
இவை அனைத்தும் அங்குள்ளோருக்கு தெரியும் என்றேன். அவர் என்னை நோக்கி, புறப்படு, தொலையிலுள்ள பிற இனத்தவரிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் விண்ணேற்றம் நாம் உயர்த்தப்படுதலாகும். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பிற்கும் விண்ணேற்றத்திற்கும் இடையே உள்ள இக்காலம் முழுவதும் இறைவனின் பராமரிப்பு இத்தகைய கருத்தை கொண்டிருந்தது. தம் சொந்த மக்களின் கண்களுக்கும் இதயத்திற்கும் போதித்தும் அறிவுறுத்தியும் செய்ய வேண்டியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே பிறந்து துன்புற்று இறந்ததைப் போல மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று ஏற்றுக்கொள்வதாகும். இவ்வாறு அவரது பேறு பெற்ற அப்போஸ்தலர்களும் சீடர்களும் அவரது சிலுவை சாவை குறித்து வியப்புற்றனர். அவரது உயிர்ப்பை விசுவசிப்பதில் பின்தங்கியவர்கள் ஆண்டவர் விண்ணக உயரங்களுக்கு நுழைந்தார் என்ற உண்மையின் தெளிவால் உறுதியடைந்தனர். இத்துணை சோகத்தினால் பாதிக்கப்பட்ட அவர்கள் பெரும் மகிழ்ச்சியால் நிறைவுற்றனர். அவர்களது மகிழ்ச்சியின் காரணம் மெய்யாகவே பெரியதாகவும் விவரிக்க முடியாததாகவும் இருந்தது. புனித மக்கள் கூட்டத்தின் பார்வையில் வானகப் படைப்புகளின் மாண்பிற்கும் மேலாக மனித இயல்பு மேலே உயர்ந்தது. வான தூதர்களின் கூட்டங்களுக்கும் மேலாக அதிதூதர்களின் உயரங்களுக்கும் அப்பால் உயர்ந்தது. அதற்கும் மேலே உயரும் எல்லை இல்லாமல் நித்திய தந்தையோடு அமரும் உச்சத்தை பெறும் வரை அவரது மாட்சியோடு சம்பந்தப்படும் அரியணையில் அவரது இயல்போடு மகனில் ஒன்றித்திடும். கிறிஸ்துவின் விண்ணேற்றத்தினின்று நாம் உயர்வது தொடங்குகிறது. உடலின் நம்பிக்கை உயர்ந்துள்ளது. அங்கே தலையின் மாட்சிமை சென்றுள்ளது. அன்பிற்குரியவர்களே, நாம் அக்களிப்போமாக. தகுந்த மகிழ்ச்சியோடும் பிரமாணிக்கமான நன்றியின் இன்பத்தோடும் அக்களிப்போம். ஏனெனில் இன்று நாம் இன்பவனத்தின் சொந்தக்காரர்களாக மட்டும் உறுதிப்படுத்தப்படவில்லை, மாறாக கிறிஸ்துவில் விண்ணக உச்சங்களை ஊடுருவியுள்ளோம். அலகையின் வஞ்சத்தால் நாம் இழந்ததை காட்டிலும் கிறிஸ்துவின் விவரிக்க முடியாத அருளால் நாம் அடைந்தவை இன்னமும் மேலானவை. நம் முதல் இல்லத்தின் மகிழ்ச்சியினின்றும் துடிப்பான பகையால் விரட்டப்பட்ட நமக்கு இறைமகன் தமது உடலின் உறுப்பினர்கள் ஆக்கினார். தந்தையின் வலது புறத்தில் நிறுத்தினார். அவரோடு என்றும் வாழ்ந்து தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஆட்சி செய்யும் இறைவன் என்றும் என்றென்றும். ஆமேன். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார்.
அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மாட்சியை திருத்தூதர்களுக்கு வெளிப்படுத்திய இறைவனிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தி அருளும். தந்தையே, நீர் எங்களை உமது பேரொளிக்கு அழைத்துள்ளதால் நாங்கள் இன்று நன்றி உணர்வோடு உம்மை புகழ்கிறோம். உமது பரிவன்பை எப்போதும் காண உதவியருளும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தி அருளும். தூய ஆவியார் வழியாக எல்லா மனிதர்களையும் உறுதிப்படுத்தி தூய்மையாக்கி அருளும். அவர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் போராட்டத்தில் அவர்களுக்கு புதிய உள்ளத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தி அருளும். மனிதர்களுக்கு பணிபுரியும் பொருட்டு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. மனுகுலம் முழுவதையும் உமக்கு உகந்த பலியாக்கும்படி எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தி அருளும். பொழுது புலரும் இவ்வேளையில் எங்கள் உள்ளங்களை உமது அன்பினால் நிரப்பியருளும். உமது மாட்சியை புகழ்வதே எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சி ஆகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தி அருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. பேரிரக்கமுள்ள பரம தந்தையாம் கடவுளே, உம்மகனின் உயிர்ப்பை அருள் அடையாள மறைபொருளில் கொண்டாடுவதன் வழியாக நாங்கள் அவ்விழாவை ஆண்டுதோறும் மேன்மைப்படுத்துகிறோம். அவர் தம் ஆட்சியில் வரும்போது புனிதர் அனைவரோடும் நாங்கள் இன்புற்றிருக்க எங்களுக்கு அருளை தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.